வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான இடத்துக்கு விசிறி வலை வீசி மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம கூட பாருங்க யாரா இருக்கானே, சுகுமாரனே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி, அடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சாலாம் இங்கே ஓடி போயிட்டான்னு நினச்சிங்க. அவன்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு கஞ்சா முடி வெட்டிட்டு வந்திருக்காங்க கைஸ். அதுக்காக ஒரு லைக் போடலாம். இதானா முடி வெட்டினது? முடி வெட்டி. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதிக்கு வந்திருக்கோம். அமராவதியில் அருமையாக பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே சின்ன சின்ன கெண்டை மீன் நிறைய இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமாரன்னா கஷ்டப்பட்டு ஒரு மாதமாக உழைச்சி ஒரு பொருளை ரெடி பண்ணியிருக்காரு. அதை பற்றி அண்ணாவே சொல்லுவார். என்ன பொருள்ண்ணே? இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 mm வீசு வலை. இந்த மாதிரி யாருமே கட்ட மாட்டாங்க. இது 1 யூஸ் டம்ளர் மாதிரி 1 யூஸ் வலை. ஒரு டைம் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு டைம் யூஸ் பண்ணால் வலை கிழிஞ்சு போகும் கைஸ். இந்த வலை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாஃப்ட் கைஸ். இது எந்த அளவுக்கு சாஃப்ட்னா கிட்டத்தட்ட இப்படி லைட்டாக நீங்கள் விரலை வச்சு இழுத்தாலே கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு நரம்பில் கட்டியிருக்காரு. 20 mm இதோட திக்னஸ். அது மட்டும் இல்லை, இந்த கண்ணி சைஸ் 20 mm. ஒரு விரல் தான் டைட்டாக போகும். வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. இந்த மொத்த வலையை சுருட்டி பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கலாம் நன்ட்டு கேளுங்க. ஜோப்பில் வச்சுக்கலாம், சைடு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பின்னாடி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். கைஸ், இந்த வலைக்கு பேர் என்னன்னு பாருங்க. ஒன்னியூஸ் வலையாமா, ஜோப்பு வலைய, அது இதுன்னு நிறைய பேர் வச்சிருக்காரு. ஓகே, உங்கள் ஆயுதத்தை பயன்படுத்தி எங்களுக்கு எக்கச்சக்கமான குள்ளக்கண்டை பிடிச்சி கொடுங்க. கைஸ், நம்மளோட 1 யூஸ் வலை ரெடி ஆயிடுச்சு. 1 யூஸ் வீஸ் வலையை அண்ணன் பயன்படுத்த போறாரு. அண்ணா கெத்தா ஏதாவது சொல்லிட்டு போனா வீசுவோம், பார்ப்போம். காய்ஸ், அங்கே பாருங்க டிஸ்டன்ஸை போட்டு அருணால்டு மாதிரி இருக்கு. நான் பேக் போஸ்ட்டில் பார்க்க அருணால்டுன்னு வந்து யாராவது கமாலில் வந்து கட்டாரத்தில் பஸ்ஸில் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் போடாத, போட்டு அதான் பேசுவாங்கன்னு தெரியுதுல்ல. காய்ஸ், நம்ம வலை ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேலே வந்துருச்சு. என்னமோ இருக்கு மீனா. இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனை. போடு போடு போடு. மீன் தானே, அப்புறம் என்னன்னா அது எல்லாமே. காய்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. கஜா ஒரு மீன் எடுறா. காய்ஸ், நல்ல சைஸான மச்சக்கண்டை. காய்ஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. காய்ஸ், இங்கே பாருங்க, இதான் மச்சக்கண்டை. செம்மையா இருக்குடே கஞ்சா. ஒழுங்கா ஒன்று விடாம எடு எல்லாத்தையும். இது எதுக்கு மச்சக்கண்டைங்கிறாங்கன்னா, இங்கே வாலில் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்கும். இதான் வந்து மச்சம் இருக்கும், இங்கே புள்ளி இருக்கும். இதனால இது வந்து மச்சக்கண்டை. இங்கே இருங்க, டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். கைஸ், பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்காப்புல, கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டேங்கில் விட்டு வளர்க்கலாமா? ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்குது, 30 மீன் இருக்குது. வளர்க்கலாமா? வடசட்டியில் போட்டு வறுக்கலாமா? அதை நான் முன்னாடி வரணும். போண்ணா இங்கே எல்லா மீன். காய்ஸ், இங்கே பாருங்க, இதான் கெண்டை எப்படி பாருங்க, நல்லா நீந்திட்டு இருக்கு. எல்லாம் வளர்க்கப்படுத்து நீந்திட்டு இருக்குங்கிற. இங்கே இருக்குவார் ஒன்று உசுரோட. அதெல்லாம் சென்சார் பண்ணிங்க. காய்ஸ், நல்லா பெரிய கண்டை, உயிரோட கண்டை கொடுங்கடா. இந்த செத்த கண்டை எடுங்கடா. இந்த போட்டு கொள்ளுங்க. எல்லாம் டிப்பாடியாக போடாமல் இது எடுனா எப்படின்னா வீடியோவில் காட்டா செத்து மேலே முகங்கள். காய்ஸ், இங்கே இருங்க மச்சக்கண்டை. நம்ம வழக்க எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எல்லாம் டிக்கெட் வாங்கிட மாட்டிருக்கு. ரொம்ப வீக்காக இருக்குது காய்ஸ். பிடிச்சி வெறும் 5 நிமிஷத்துல செத்து போயிடுது. ஆனால் நல்லா இருக்குது ஆக்டிவாக. மச்சக்கண்டை பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஏன் உங்களுக்கு மட்டும் சுயநலமாக வளர்க்கட்டலாம்? இதில் போயிரு ஃபிஷிங் டேக்டிக்ஸ் மூலமாக. கைஸ், உங்களுக்கு விசிறி வலை வேணும் அப்படின்னா ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கல்ஸ் கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. வலை மட்டும் கிடையாது, மீன் பிடிக்க தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். இல்லை நீங்கள் தனியாக போகிறீங்க மீன் பிடிக்க, உங்களுக்கு ஏதாவது துணைகள் தேவைப்பட்டால் தயவுசெய்து இந்த யாரையா கூப்பிட்டு போய் என்னை காப்பாற்றுங்க. கூப்பிட்டு போயிருங்க, யாரை வேணால் அணுகுங்க. கைஸ், இப்போ நம்ம 2வது ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வலையை எடுத்துட்டோம். இது நம்மளோட விசிறி வலை. அங்கே பார்த்தீங்கன்னா சுகுமாரன விசிறி வலை இருக்குது, அது ரொம்ப நைஸாக இருக்குது. கைஸ், அவ்வளோதான், நம்ம வலையை எடுத்தாச்சு. இப்போ வீச போகிறோம். நம்ம வலையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிச்சு கட்டியிருப்போம், உள்கயிரெலாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் வீசலாம். அந்த மாதிரி பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வீசி பழகிக்கலாம். பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வலை நல்லா இருக்கா இல்லை இந்த மொக்க வலை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். மொக்க வலையை அங்கே போய் அரஞ்சாய்க்கு வீசலவா. கைஸ், இப்போ நம்ம வலையை வீச போகிறோம். நம்ம வலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வயசாயிடுச்சு மக்களே. மீன் அடிக்குது. மீன் அடிக்குது எங்கடா? நம்ம வலையில மீன். பொறுமை வலையில மீன் மாட்டிக்கிச்சு. கல்லில் போட்டிங்களா? கல்லெல்லாம் மாட்டாதுன்னு நம்ம வலையில. வலையே மாட்டி. அப்போ என்னது அவசகுணமா பேசாது இருக்குது. காய்ஸ், மீனை எடுத்துட்டு நம்ம வலை கிளம்பிடுச்சு. பெருசா அளவு வருது. இன்னும் பாம்பு வருது. காய்ஸ், பூரா மச்சக்கண்டை. ஒரே மீன் இன்னும் தான் வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. என்ன அழிஞ்சு வந்து மீன் இருக்கு ப்ரோ. காய்ஸ், ரோகு கிடைச்சிருச்சு. இங்கே ரோகு, ஆத்து ரோகு வந்துருச்சு காய்ஸ். இதெல்லாம் ரோகா தம்பி. அப்புறம் என்ன ரோகு தான் அது? ரோகுனா
ரோகு காய்ஸ் மச்சக்கண்டை, அதுக்கப்புறம் ரோகு. இங்கே பாருங்க இதான் ஆற்று ரோகு. பாருங்க ஆற்று ரோகு எப்படி செக்க சேவனுக்கு பாருங்க ரோகு. ஆமாம் ரோகு தான் கரெக்ட். என்ன சோறு வேணுமா? நம்ம ரோகு தான் காய்ஸ் ஆற்று ரோகு. மீன் இன்னும் நீ காய்ஸ் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. சுகுமாரன வலை பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டிக்கிச்சு, தண்ணிக்குள்ளே கிடக்கு. இப்போ கஞ்சா வலை வந்து இங்கே வீச போகிறோம். 2 வலை, லெஃப்ட்டில் ஒரு வலை, ரைட்டில் ஒரு வலை. யாருக்கிட்ட நிறைய மீன் இருக்குன்னு பார்த்துடலாம். வீசுறா கமாண்டா சொல்லி கொடுத்தப்ப நான் தான் சொந்தமா வீசுறா கமாண்டா ஒட்டாண்டா நீ ஃபஸ்ட்டு ஒரு நாளாக வலை வீசுறா. எல்லாருக்கும் வலை வீச சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஊரி வந்து கோச்சிங் எல்லாம் கோச்சிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. இல்லை எதுவும் நிறைய இருக்கணும் நிறைய இருக்கணும். பெரிய மீன் இருக்கு. நான் உழுவு ஒன்று பார்த்தேன். கல்லுக்குட்டியா ரோகு எங்கேயா இருக்கு உழுவ? திருட்டலா குட்டி. காய்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா மச்சக்கண்டையாக மாட்டிகிட்டு இருக்கு. இந்த டீம் வந்து தோத்துருச்சு, அந்த டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. காய்ஸ் வழக்கம் போல் சுகுமாரனா வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி விட்டார். அவர் வலை மாட்டி விட்டது. இழுத்தால் கிழிஞ்சு போயிடும். எந்த இடத்துல? அங்கே அந்த சைடு. காய்ஸ் வலை மேலே கிளம்பி விட்டது. வருதா? எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மேலே வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு டவுட், அவர் போட்டிருக்க கயிறு கட்டாயிச்சுன்னா என்ன இருக்கும்? கட்டாயிடுச்சுன்னா வலை தான். ஆனால் மறுபடியும் சிக்கிருச்சுன்னா மீன் இருக்கா சொல்லு. மீன் இருக்கா? இங்கே பாரு ஒருத்தன். இங்கே ஆள் காய்ஸ் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கணக்கில் வராதப்பா. காய்ஸ் வலை வந்து கொண்டிருக்கிறது. வருகிறது. யார் ஜெயிச்சா? 2 குள்ளக்கண்டை மட்டுமே இருக்கிறது. அண்ணா குள்ளக்கண்டையோட மொத்த கடலே இருக்குண்ணா. ஆத்தாடி ஆத்தா. கல்லுக்கீழ இருக்கு. அந்த கல்லுக்கீழ இருக்கு. அந்த கல்லுக்கீழ அந்த கல்லு சந்துக்குள்ள தெரியல. மேலே அப்படியே அங்கிட்டு இருந்து கை வச்சு அமுக்கணும். அங்கிட்டு இருந்து அமுக்கணும். உள்ளேருந்து வேணாம். இங்கிட்ட வந்து முட்டுற மாதிரி. இங்கே பாரசத்துக்குள்ள இருக்குமா மீன்? இல்லை ஐயோ அங்கிட்டு விட்டுறாத. காய்ஸ் மாட்டின பெரிய மீன் ஓடி போச்சு. காய்ஸ் பாருங்க அம்மு குடிங்க என்ன இங்கே வா. இங்கே பாருங்க நல்ல சைஸ் கல்லுக்குட்டிண்ணா. இங்கே ஒன்று இருக்கு பாரு கல்லுக்குட்டி. 2 இருக்குண்ணா கல்லுக்குட்டி. அரைஞ்சானா? அதான் கல்லுக்குட்டியா? எல்லா கல்லுக்குட்டியும் மச்சக்கண்டை மட்டும் தான் இருக்குது. காய்ஸ் இவ்வளோ மச்சக்கண்டையை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே பாரு. டேய் பாத்துரா. காய்ஸ் இங்கே பாருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏதோ பாம்பு மாதிரி இருக்குது. பிடிக்கவா? என்னதுடா அது? தெரியலையே தம்பி. கையெல்லாம் வெள்ளை வந்துருமாம்மா அந்த மாதிரி இருக்குதுலாம். அதுக்குள்ள காய்ஸ் உங்கள் யாருக்கா இது என்ன தெரியுமான்னு பார்த்து சொல்லுங்கள். அட்டையா இருக்குமோ? குச்சினா? குச்சியா? குச்சியெல்லாம் இல்லை. அது வளைஞ்சு பாம்பு மாதிரி ஓடுது. குச்சியெல்லாம் இல்லை ப்ரோ. கையில் தொடாதீங்க. அது உயிர் இருக்குது ப்ரோ. என்னமோ உயிர் இருக்குது. அது பாம்பு மாதிரி என்னமோ. எங்கடா உயிர் இருக்குது? வேறுங்க தலை இல்லை பாரு. அசைது பாரு. அது பாம்பு மாதிரி தம்பி. வளைஞ்சு ஓடுது. அது என்னன்னு தெரியல. வித்தியாசமாக இருக்குது. அமைதியாக இருக்குது. பெரிய இடறாத. பார்க்குறக்கு சின்னதாக இருக்கும். கடிச்சுன்னா பயங்கர இதாக இருக்கலாம். ரசமானா? தெரியல. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சாதான் சொல்லணும். வலை எனக்கு பிடிச்சிச்சுன்னா எனக்கு பிடிச்சி. காய்ஸ் இங்கே பாருங்கள். ஏதோ ஒன்று எடுத்திருக்கோம். இது தாக்கு பிடிக்கும். சம்திங் இஸ் ராங். ஓடு. அங்கே நீந்துது பாருங்க. தண்ணிக்குள்ளே விட்டா நீந்துது. தண்ணிக்கு வழி எடுத்தால் சாகுது. என்னது? ஐயோ கொண்டுட்டான். லூசு பையில எதுக்கே கொன்ன? தெரியலையா? உசுறு இருக்கியா? வெளியே வருது. அது என்னமோ இதுதானே சிறுவம் மாதிரி. காய்ஸ் இங்கே வேறு கொண்டுட்டான். என்னன்னு தெரியாமே அசைது பாருங்க. ஏன் நீ 2 கிலோ மச்சக்கண்டை உண்மையில கொடி தான் இருக்கு. அசைதுண்ணா ப்ரோ. காய்ஸ் இங்கே இருங்க. அந்த பாம்பு ப்ரோ உயிர் வந்துருச்சு அதுக்கு. ப்ரோ அண்ணா என்னண்ணா இது? என்னன்னே தெரியல. அது கம்முன்னு இருக்க முடியாது. அதை விடுக்க முடியாது. அப்போ தண்ணிக்குள்ளே நம்ம ஆடுறோமே ஏதாவது வந்துருச்சுன்னா? அது இங்கே தானே இருக்குது. நம்ம தாண்டி தானே போக போகிறோம். இது தாண்டி போகிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க. இறங்கி போக வேண்டியது. இறங்கி காய்ஸியா ஏய் ஒரே சொல்கிறேன். காய்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் அது எப்படி நெளிஞ்சிட்டு இருக்குன்னு. அங்கே பாருங்கள். முறை ஃபோன் கொடுறா. காய்ஸ் அங்கே பாருங்க. கயிறு தான் கயிறு. நான் சின்ன கணி. அண்ணா இது என்னன்னு பார்த்து சொல்லலாம். தெரியல ப்ரோ. இதில் போட்டு பாரு தம்பி. அண்ணா எங்கே தெரியுற மாதிரி ஒரு இடத்துல வேணும். நண்பங்கிட்ட கேள்வி. வாசி வலை தூக்கி பிடிக்கிறீங்களா? அண்ணா இங்கே பாருங்க. மேலே என்ஜின் தூக்கி மடக்கி அப்படின்னு ஆச்சுங்க. காய்ஸ் இது என்ன பாம்பா இல்லை என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சும்மா இது என்னன்னு சொல்லலாம். சிறுவம்பு. தண்ணி காலரா? சிறுவம்பு. தெரியல தம்பி. என்னென்னு கூகுளில் போட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் பார்க்குறேன். என்ன இருக்கா?
கைஸ் இப்போ நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றை கடந்து போகிறதுக்காக வந்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் நாங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் நிறைய நின்றுட்டுருச்சு. அதை பார்த்தோன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். சுகுமாரன் அங்கேருந்து அந்த வழியால் வந்து கரெக்டாக அந்த பாறையிலேருந்து வீசினா அங்கே ஜிலேபி மீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே இங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போயிடுவோம் சமைக்கிற ஸ்பாட்டுக்கு. ஓடு வாங்க 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 சீக்கிரம் வாண்ணா. குண்ணா குண்ணா வெற்றி வலைய பிடிச்சிட்டா. என்னென்ன மீனா இருக்கு? கல்லுக்குட்டி, அரஞ்சா, முட்டை வறுவல் தான் நிற்கி. பை இல்லை, இதுதான் கல்பாஸ். கொஞ்சம் முள்ளே இருக்கானா குழம்புக்கு சூப்பர் மீன் இது. இதை குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்தை இதை க்ளீன் பண்ணிடணும், இல்லாட்டி மீன் சீக்கிரம் கெட்டு போயிடுது. இது முட்டை நல்லா இருக்குமா? அவிச்சு சாப்பிட்டோன்னா மீன் அப்படியே இனிப்பாக இருக்குது, சூப்பரான டேஸ்ட்டு. ஒரு சைனீஸ்காரங்க கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சால்ட் அண்ட் ஸ்வீட்டு அந்த மாதிரி மீன் இது. அவரு வரலாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு அரைஞ்ச அந்த முள் இருந்தால் அந்த மீன் டேஸ்ட் எதுவுமே வராது. ஓகே காய்ஸ், இருக்கிறதுலே மாயனூர் சந்தையில் 50 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க இந்த மீன். இப்போ இந்த மீன் தான் அவருக்கு மீனோட அருமை நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளோதான். இன்றைக்கி அண்ணன் வறுத்து காட்டுவார் இந்த அரஞ்சானோட அருமையை. போட்டாங்க ஓடு. காய்ஸ் வலை எல்லா பக்கம் வீசிகிட்டு இருக்கோம். நான் எல்லா பக்கம் இந்த குள்ளக்கண்டை தான் மாட்டுது. இருக்கலே பெரிய தலைவலி காற்று. எதுக்கு போல் காற்று அடிக்குன்னு தெரியல, பயங்கரமாக காற்று அடிக்குது. வெயில் வேறு மண்டையை புழக்குது. என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்த்தாலாம் வாங்க. 1 2 3 வலை மேலே வீசி விட்டான். வலையில் பெரிய முதல்ல வருத வலை. காய்ஸ் அங்கிட்ட நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா முக்குளிச்சு வலை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நான் வீச போகிறேன். உண்மையாவே சொல்றா போறீங்க? அடுத்து நான் வீசுவேன். போடு. அடுத்து நான் களத்தில் இறங்கிட்டேன், நான் வீசுவேன். போய் நீ ஃபஸ்ட்டு வலை எடுத்து விடு. டே எடுப்படி கூப்பிட்றா. அப்ரெண்டிஸ் இல்லை, நான் தான் ஓனர் வலைக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க, சின்ன சின்ன அரஞ்சா நிறைய மாட்டிருக்கு. அண்ணே அரஞ்சா இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. நீங்கள் வேட்டை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ப்ரோஸ்லாக் டீம்லேருந்து. காய்ஸ் நம்ம டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா சுகுமாருக்கு வந்து வலை வீச அப்ரூவல் கொடுத்தாச்சு. வலையில் அரஞ்சானோட சந்திப்போம். காய்ஸ் இப்போ வந்து நம்ம வேட்டைக்காரர் சுகுமார் கிளம்பிட்டாரு. வேட்டை கருப்பு காய்ஸ் இப்போ அங்கே வந்து சுகுமாரனை வலையவே அங்கே ஒரு குதிக்குது. அண்ணே மீன்டா. காய்ஸ் இங்கே பாருங்க, ஆசிக்கு நான் சேலை கட்டிட்டு உள்ளே இறங்கிட்டு இருக்காரு. எதுக்கே வலையை எப்படி போட்டுட்டு போயிட்டு இருக்க? ஓடு. எப்படி வட்டமா விழுந்துச்சா? என்ன தூக்கியெல்லாம் வீச முடியாது, வயசாயிடுச்சு. நிறைய இருக்கு. விட்டுறாத. பூரா இதாட்டு இருக்கு. ஆமா எல்லாமே இருக்குது. அரஞ்சா இருக்குண்ணா, விட்டுறாதனா, உருண்டாதனா, மானத்தை வாங்கிறாதனா. கட்டாத புடுறா, போடா. வலையில பிஞ்சு மீன் உழுது. போடா ஓடு. அமுக்குடா ஒரு கை கொடுத்து. அந்த கரைக்கு மீன் மாட்டிருச்சு. வாங்க ஒருத்தருங்க. கல்லுக்குட்டி போடணும். கல்லுக்குட்டி வலையை கண்டது வராங்க. அப்படி நேரம் உதறி விட்டு அழகா எடுங்க. அண்ணா இது கல்பாசி தானே? அது இங்கே பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. காய்ஸ் சரியான கல்பாசி. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. காய்ஸ் இதான் கல்பாசி. எப்படி இருக்கு பாருங்க மீன். நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. குண்டா கொழுன்னு இருக்கான். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இவனுக்கு வாய் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப வித்தியாசமான வாய் காய்ஸ். நல்ல வாய் காய்ஸ் இருக்கு. நம்மகிட்ட இப்போ சமைக்க தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது. சமையல்காரவங்க இருக்காங்க. இவங்க வந்து என்னோட சிஸ்டர் காய்ஸ். சிஸ்டர் ஆங்கிலர். அடுத்து உங்களை ஆங்கிலராக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆங்கிலராக மாறுங்கன்னு கமெண்ட் பண்ணுறேன். என்ன பதில் சொல்லுங்கள். அப்படியே சொல்கிறேன். நமக்கு ஏதோ கெட்ட நேரம் தருத்தி ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். என்னன்னே தெரியல. எலுமிச்சம்பழத்தில் வண்டி எத்தனை கதை. ஒரு நாள் ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தானுங்க. அதில் வந்து அதில் காரை விட்டு ஏற்றுறேன் காய்ஸ். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மீன் மாட்ட மாட்டுது காய்ஸ். என்னன்னு தெரில. ஆனால் நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருமா? இப்போயே அப்படி தான் போயிட்டு இருக்குது. அது இப்பயே அதான் போயிட்டு இருக்குது. பார்க்குறதில்ல, சமைக்கிறத மட்டும் தான் பார்க்குறேன். காய்ஸ் அங்கே குளத்துல ஒரு நீர் யானை ஓடிட்டு இருக்கு. யோ அங்கே எதுக்கு போகிற? ஆஸ்திக்கு என்னை விட்டுருங்கன்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க காய்ஸ் அங்கே. காய்ஸ் இப்போ நாங்கள் அடுத்த இடத்த டார்கெட் பண்ணிட்டோம். டார்கெட்டட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் இருக்குது.
ஏதோ அடிச்சுது இருக்கண்ணா அரைஞ்சாண்ணா ஓடிச்சுண்ணா ஒன்று வச்சுக்கிட்டு பாத்தியா பொறுமையாக இருங்க இருக்கு 2 கீழே இருக்குதுங்க பொறுமையாக தூக்கிறாங்க நல்லா ஒட்டுங்க மீன் இருக்கு நிறைய இருக்கு ரொம்ப மேலே தூக்கிடுங்க அப்படியே அலங்காமல் தூக்கிடுங்க அமுக்குங்க சைஸ் அரங்க காய்ச்சி நல்லா அரைஞ்சா மாட்டிருக்கு போண்ணா வெறித்தானண்ணா இங்கே வாரு அங்கே வாரு கல்லுக்குட்டியை பாரு கல்லுக்குட்டி மீன் நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் காய்ச்சி இவ்வளோ நேரம் மீன் பிடிச்சோம் கொஞ்சமாக தான் மீன் மாட்டிருக்கு இப்போ ஆயுதத்தை நான் கையில் எடுத்துட்டேன் கடைசி வீச்சு மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணி இருக்குமாண்ணா 1:30 இருக்கும் பசி தாங்க முடியல நான் வீச போகிறேன் எவ்வளோ மீன் கிடைக்குன்னு பார்க்கலாம் என்னோட டார்கெட்டே அரைஞ்சான் தான் டாடி பிடிச்சிருவோமா பொடிக்கிறோம் வறுக்கிறோம் சமைக்கிறோம் பிரெட்டுக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்லைஸாக வச்சுருந்தா சூப்பராக புருத்தூள் போட்டு காய்ஸ் புருத்தூள் போட்டு பூஸ்ட் போடலாம் ப்ரூ வேணாம் பூஸ்ட் போட்டா சரி காய்ஸ் இன்னைக்கு பூஸ்ட்டு 3 ரோசஸ் ப்ரூ இது மாதிரி அனைத்து ஐட்டத்தையும் போட்டு உங்களுக்கு மீன் பர்கர் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம கடைசி வீச காட்டுறேன் நிறைய இருக்கா எல்லாம் அதே தான் அதே சைஸ் அதே மீன் காய்ஸ் சம்மர் அரைஞ்சா மாட்டிவிட்டது காய்ஸ் அரைஞ்சா கொத்தா வேட்டை காய்ஸ் சரியான வேட்டை இங்கே பாருங்க ஓடுதுரும் அரைஞ்சா மட்டும்தான் 4 5 சத்தமாக 6 7 8 10 10 11 12 13 21 22 காய்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மீனுக்கு மேலே இருக்குது எத்தனை மீன் கரெக்டாக 23 மீன் காய்ஸ் ஒரே டைம் வலை வீசினதில் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 40 டன்னுக்கு சிப்பி மாட்டிருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிப்பி என்ன கொட்டி இது என்ன குட்டிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் புருட்டி மீன் ஹலோ உயிரை காப்பாற்றுங்க காய்ஸ் நம்ம வலை வீச்சு இன்னும் முடியல பின்னாடி பார்த்தீங்கன்னா சுகுமாரனை வீசிட்டு தான் இருக்காரு நம்ம சமைக்கிறதுக்கு வந்துட்டோம் வீசுன மொத்த மீன் பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய மீன் நான் கொட்டி காட்டுறேன் பாருங்க காய்ஸ் ஃபுல்லாக மீன் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு நிறைய மீன் வந்து உயிரோட இருக்கு ஓகே காய்ஸ் இப்போ இந்த மீனெல்லாம் வந்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு சமைக்கலாம் அவங்க மீன் பிடிக்க இங்கே கழுவி சமைக்க ரெடி பண்ணலாம் வாங்க ஒரே கூத்தா இருக்கும் காய்ஸ் இப்போ நாங்கள் மீனை க்ளீன் பண்ண போகிறோம் நான் பாருங்கள் மச்சக்கண்டை எடுத்திருக்கேன் ஆயுதம் தான் இல்லை ஒரு கத்தி தான் இருந்துச்சு அதனால கத்தியை பார்த்தீங்கன்னா கஞ்சாட்டை கொடுத்துட்டேன் நாங்கள் இங்கே கடந்த சிப்பி இயற்கை முறையில் இந்த சிப்பியை வச்சு சுரண்ட முடியும் இங்கே பாருங்கள் காய்ஸ் நல்லாவே வரும் ஈஸியாக சிப்பியை வச்சே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ண பார்த்தீங்கன்னா கத்தி இருக்குது இங்கே பாருங்கள் கஞ்சாவை என்ன மீட்டரா கட் பண்ணிட்டு இருக்க ப்ரோ கல்பாஸ் ப்ரோ காய்ஸ் பெரிய கல்பாஸ் வந்து கழுவிட்டு இருக்கான் ஓகே மக்களே இப்போ நம்ம கழுவிட்டு மீனெல்லாம் வறுக்கிற இடத்துக்கு போகலாம் வறுக்கிற இடத்துக்கு போயிட்டு சந்திக்கலாம் வாங்க காய்ஸ் இதுதான் நம்மளோட கிச்சனு எப்படி காற்று பொழக்குது பாருங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கிச்சனு இதான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் செருப்பு கழட்டி விட்டுருலப்பா இதுக்கு கிச்சனுக்குள்ளையா ஆமாம் காய்ஸ் உள்ளே பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குன்னு எல்லாமே என்ன மரம்னு தெரியுதா காய்ஸ் இதான் கொடுக்காப்புளி மரம் நாங்கள் சின்ன வயசில் இங்கே கொடுக்காப்புளிலாம் பறித்து சாப்பிட்டு இங்கே ஜாலியாக விளாண்டுட்ருப்போம் பெரிய பெரிய சாப்பிட்டு போய் சேர்ந்துடாத வந்துடு மரியாதையா கைஸ் அவ்வளோதான் மசாலா போட்டாச்சு இதான் புது கரண்டி நம்ம சேனலுக்காக வாங்கின புது கரண்டி சேனலுக்காக வாங்கின புது அடுப்பு அது மேலே இருக்க சட்டியெல்லாம் பழசு தானப்பா ஓகே இப்போ சமைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சலாம் அடுப்பு பார்த்து வச்சுட்றான் சமைக்காரங்களை காட்டல புது சமைக்காரங்கள என் சிஸ்டர் அவங்க டே ஸ்லோ விடா சட்டி எரியுதுடா கம்மி பண்ணுறா ஓகே காய்ஸ் எண்ணெய் சூடாயிடுச்சு பாப்பா என்ன சூடாயிடுச்சு பாரு ஓகே இப்போ நம்ம மீனை வறுக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன மீன்லேருந்து ஆரம்பிப்போம் நல்லா இருக்கு எடுத்து மண்டையில் ஊற்ற போய் ஓரமாக உட்காரு
கைஸ் இங்கே பாருங்க நல்லா மசாலா ஒட்டி இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ள வைப்போம் அப்படியே. காய்ஸ் மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட போகிறோம். இப்போ பாருங்கள். அப்போ புது கரண்டி? ஆமாம், புது கரண்டி வேறு இருக்குது. ரெண்டையுமே யூஸ் பண்ணுவோம். ஆளுக்கு பாதி. அப்பா நீ ஒரு பக்கம் திருப்பு. எப்படி இருக்குது கரண்டி? காய்ஸ் தாடியை கிழிக்கக்கூடாத இடத்துல ஒரு கண்ணாடி கிழிச்சிருக்கு. அங்கே காலில் கிழிச்சிச்சியா? காய்ஸ் அவ்வளோதான், நம்ம சமையல் ரெடி ஆகிடுச்சு. முறுமுறு மீன் வறுவல் அருமையாக ரெடியாக இருக்குது. வாழ்க்கையிலே முறை கிடையாது. நம்ம சேனல் ஆரம்பித்து 4 வருஷத்தில் இப்போ தான் ஒரு பெரிய அடுப்பு வாங்கியிருக்கோம். புதுசாக பெரிய பெரிய தட்டு வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, புதுசாக 2 கரண்டி வேறு வாங்கியிருக்கேன் காய்ஸ். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரே சமையல் தான். ஆமாம், வாழ்க்கை மாறலாம், என்ன வேணால் மாறலாம். ஆனால் நம்ம சமையல் முறை மட்டும் மாறாது. கடைசி வரைக்கும் மீன் வறுத்து தான் சாக போகிறோம். அப்போ எங்களுக்கு மீன் குழம்பு, மீன் பிரியாணிலாம் கிடைக்காதான்? ஒன்றும் வெட்ட விட்டுருக்கணும். ஜெஸ்ட்டுக்கு தப்பே இல்லை. நீங்கள் தான் ஒரு மீன், அந்த ஒரு மீன் உருப்படி பதமாக தானே வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட வந்தால் பசினா என்னன்னு காட்டிடுவேன். பசினா என்ன, தாகம்னா என்ன, கூட்டம் எல்லாத்தையும் காட்டிடுவேன். ஆமாம், அந்த பிள்ளை ஒரு காலையும் சாப்பிட்டு பாடி கிடக்கு. என்னடி இன்னொரு கொலை பண்ணிட்டு ஒரு வெங்காயம் எவ்வளோ வேணும் வெட்டுறானே. சீனை போகிறேன்னு கையை வெட்டி தொலைஞ்சிடாத. இவங்க சமய மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, சீனை போகிறேன்னு கையில் வெட்டிட்டானா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்படியாம்மா குருட்டாமா மீனே வேணாம்டா. ஏமா காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. முறுன்னு பாருங்க. சார் எண்ணெயை வடிகட்டிடுங்க சார். ஏய் காய்ஸ், அருமையான மீன் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தனால சுகுமார் நான் கொடுப்போம். கொடுங்க ப்ரோ. கையெடு சுட்டு விட்டுருவேன். கையை அடுப்புக்குள்ள வைக்காத, மூக்கை பிடிச்சி விட்டுருவேன். பண்ணாங்க கருகுது ப்ரோ. இந்த எடுத்துட்டு நான் இங்கே இருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு காட்டுறேன். அங்கே போனா நீங்கள் சாப்பிடல அப்படி. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், பசிக்கு இதமாக இருக்கு. அந்த கண்ணு ஓப்பன் ஆகுதாண்ணா? கண்ணெல்லாம் தெரியுதா? இப்போ தான் டேஸ்ட் என்னன்னு தெரியும். கஜா எப்படி சாப்பிட்டு போடுறா காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வேற மீன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இது. இப்போதான் பெரிய மீனை வைக்கிறோம். கையில எல்லாம் கொதிக்கலையோ. இது பெருசப்பெல்லாம் வச்சிடலாம். பெருசுங்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குட்டு. இங்கே பாருங்க தெரிக்குது. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க காய்ஸ். தெரிச்சு உழுகுது. நல்ல ஒரு இளம் துண்டாக எடுத்து கடிச்சு பார்ப்போம். நல்லா இல்லையா? சரியா சொல்லு. நல்லா இருக்கு. கழிவு தெரியும். போகிறா பெரிய பெரிய இதில் கொஞ்சம் போகிறா காய்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கம்மு. ஆமாம், ஆனால் முட்டையே போட்டிருக்கான், அதான் தெரிக்குது. முட்டையோட போட்டு முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? முறுமுறு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு தானே? காய்ஸ் நாங்கள் டேக்டிங் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த டேட்டை சாப்பிட்டதே இல்லை. ஒரு டேஸ்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. அது சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். 50 ரூபா குடி. கொஞ்சம் சாப்பிடலாம். மீனை திருப்பி ஏன்னா திருப்பி நான் சாப்பிட்றான். சூப்பராக இருக்கு. இப்படி தட்டிட்டு இருக்கிறேன். திருப்பி போகிற எடுங்க.
ரெட் ஒன்று எடுக்கணும். அரவக்கால் அரஞ்சான் எடுத்து வந்துருக்கேன். எடுத்து காய்ஸ் இப்போ சுகுமாரனாவோட ரகசிய சமையலை எதாவது ஆரம்பிச்சிருக்காரு. ரகசியம் ஒரு பிஞ்சு போன பிரெட்டு பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுங்க. டெக்கரேஷன்லாம் வந்து சாப்பிட்றது கைஸ் அருமையான அரஞ்சான். ஆள் முறுமுறுன்னு இருக்காங்க. கஞ்சாவுக்கு போகுது. பெரிய மீன் இந்தாங்க கஞ்சா. குடிச்சல இதான் ப்ரோ குட்டி. குட்டியா? இதாண்டா இருக்கலே பெருசு. சாப்பிட்ற மரியாதையா சாப்பிட ஆசிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இங்கே பாரு சூப்பராக இருக்குது. நல்ல பந்தமாக இருக்குது. இந்த பாப்பா மீன் எடுத்துக்கா. சூப்பராக இருக்கு ப்ரோ. அப்படியே ஒரு பெரிய பேட்டா. காய்ஸ் அவ்வளோதான், கடைசி ரவுண்டே வச்சாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், அருமையாக எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுகுமாரண்ணா நம்ம கூட வந்திருக்காரு ஒர்க்கு பிஸியில். ரொம்ப நன்றிண்ணா வந்ததுக்கு. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. என்ஜாய் பண்ணீங்கல்ல? 6 நாள் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பெரிய டூர் மாதிரி இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ண ரொம்ப என்ஜாய் பண்ண. நெக்ஸ்ட் எப்போ வரலாம்? நாளைக்கு காலையில் அடுத்த மாதம். ஓகே காய்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் எல்லாம் பழையபடி சேர்த்து ஒவ்வொரு வீடியோ வாரத்தில் 2 வீடியோ மாதத்தில் 8 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு அடுத்த தரமான வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ். அவரை கேளுங்க, தொலைஞ்சு போனார்ல தாராபுரத்தில் தொலைஞ்சு போனார். தாராபுரம் உதயா உனக்கு கால் பண்ணிட்டு வந்து நீ எடுக்கல, அதனால தான் உன்னை பார்க்காம போயிட்டோம். ஒரு ஊருக்கு வரும்போது ஒரு நண்பர்களை கண்டிப்பாக சந்திக்கலாம் காய்ஸ். அந்த நண்பர்களை முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாய். உங்கள் ஊர் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்களும் வருவோம். நம்பரோட போடுங்க. இங்கே பேசுவான், வீடியோவில் இதெல்லாம் எடுத்துருவான்.